வணக்கங்க. இந்த வாரம் மைதிலி வீட்டு சமையல்ல கேரளா ஸ்டைல் கோதுமை ரவா பாயாசம். சேனலை பார்க்குறவங்க கொஞ்சம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க, பார்த்துட்டு போயிடுறீங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கோதுமை ரவை 100 கிராமுங்க, வெல்லம் 150 கிராமுங்க, தேங்காய் ஒரு தேங்காய்ங்க திருவி வச்சுக்கோங்க, முந்திரி 50 கிராமுங்க, திராட்சை 50 கிராம், ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதுல கோதுமை ரவையை போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ மிக்சியில தேங்காயை போட்டுங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து முதப்பால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதுலயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேங்காயை அரைச்சி 2ஆம் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அது தனியா இது தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துலங்க வெல்லத்தை போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வடிகட்டின பாகவை அடுப்புல வச்சுங்க. வெந்த கோதுமை ரவையை எடுத்து அதுல போட்டு நல்லா கலக்குங்க. கட்டி உழுகாம கலக்கி வச்சுக்குங்க. எடுத்து வச்ச 2ஆம் பால் தேங்காய் பாலை எடுத்து அதுல ஊத்தி கலக்கிக்கிங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் ரெண்டையும் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்குங்க. சக்கரை டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுத்ததுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிங்க. இன்னொரு அடுப்புல தாளிக்கிற கரண்டியை வச்சு நெய்யை ஊத்திங்க. ஃபர்ஸ்ட் முந்திரியை போட்டு வறுத்துக்குங்க. அப்புறம் திராட்சையை போட்டு வறுத்து எடுத்து ஊத்திக்கிங்க. ரெண்டையும் ஒட்டுக்கா போட்டீங்கன்னா தீஞ்சு போயிடும். பாயாசத்தோட கலந்துருங்க.
இப்போ பாயாசம் ரெடிங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் பாலை ஊற்றி கலக்கி வச்சிருங்க. அவ்வளோதான். அவ்வளவுதாங்க, கோதுமை ரவை பாயாசம் ரெடி. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.